ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். வெல்லம் கொழுக்கட்டை செய்வது எப்படி சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வெல்லம் வச்சு இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்குங்க. இப்போது தண்ணி ஒரு கொதிப்பு வந்த பிறகு இப்படி மாவு எப்படி கலக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்டு வந்துடுச்சு. இப்போது அரிசி மாவு, பச்சரிசி மாவு நம்ம வெல்லம் கொழுக்கட்டைக்கு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். 1.25 கப்புக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. இதை சுட தண்ணியில் இப்போது மாவு பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் வச்சு ஃபஸ்ட்டு இதுமாரி மாவு பிசையலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கை வச்சு பிசையலாங்க. அதுக்குள்ளே கரண்டியில் பிசையலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு சுட தண்ணியில் கை வைக்க முடியல, ஹீட்டாக இருக்குது, அதனால் கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா மாவு நம்ம கை வச்சு கலக்கிறதுக்குள்ளே கரண்டியில் இந்த மாதிரி வச்சு ஆற விட்டுருக்கேன். பாருங்கள், மாவு ஆறின்னு வருது. இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவை கடையிலேருந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு மாவு பிசையத்துக்கு மாற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நம்ம இந்த மாவை கை வச்சு பிசையலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பாருங்க, நல்லா சூடு ஆறிட்டு இருக்குது. கொஞ்சோண்டு இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பச்சரிசி மாவு தாங்க இது. சுட தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். இப்போ சின்ன சின்னதாக கொழுக்கட்டை இந்த மாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே இந்த மாவு கொஞ்சம் ஊறத்துக்குள்ளே நம்ம அடுத்தது வெல்லம் உடைச்சிக்கலாம். வெல்லம் தேவையான அளவு வெல்லம் எடுத்துருக்குங்க. இந்த மாவுக்கு ஒரு கட்டி வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் இந்த மாதிரி நல்லா உடைச்சிக்குங்க. வெல்லம் உடைச்சிட்டு தூள் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கலாம். உடைச்சா உடைய மாட்டேங்குது, அதனால கத்தி வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு வெல்லம் இப்போது இந்த வெல்லம் கொழுக்கட்டை செய்வதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு கட்டி வெல்லம், கடலப்பருப்பு, ஊற வச்ச கடலப்பருப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி விட்டுட்டு சின்ன கப்பில் இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். நாங்கள் வெல்லம் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஒரு அளவுக்கு பாவு மாதிரி கொஞ்சமாக இந்த பக்கம் வெல்லம் காய்ச்சின்னு இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லத்தை போட்டுட்டோம். அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடு வச்சிடலாம், அப்போ தான் வெல்லம் சீக்கிரமாக கரையும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பு அந்த பாத்திரத்துலேயே நம்ம போட்டுடலாம். வேகட்டும்.
இந்த கடலைப்பருப்பு இந்த பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். இந்த பக்கம் கடலைப்பருப்பு வேகட்டும், இந்த பக்கம் வெல்லம் கரையட்டும். பாவை எடுத்துன்னு இருக்கலாம். இது ரெண்டும் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அடுத்தது மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேலையை பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டும் கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுடலாம் வெல்லம், ஏன்னா நம்ம அதை ரெடி பண்ணுற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு பிசைஞ்ச மாவில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு கொழுக்கட்டை சின்ன சின்ன சைஸில் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க கொழுக்கட்டை. இப்போது இது ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இப்போது அடுப்பில் போய் துவரம்பருப்பு, சாரிங்க, கடலைப்பருப்பு வெந்துடுச்சா பார்த்துட்டு பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு கடலைப்பருப்பும் வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போது வெந்த கடலைப்பருப்புல நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம், நல்லா வெந்துடுச்சான்னு. வெந்துட்டு இருக்குது பருப்பு. இப்போது இதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்தில் இப்போ நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கொதன்னு இருக்கணும். நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். அப்போ தான் அது நல்லா ஆவியில் நல்லா வெந்துடும். கொதிக்கிற தண்ணியில் தான் போடணும். இதை போட்டுட்டோம். இப்போது போட்டுட்டு கொஞ்சம் நம்ம தட்டு மூடிடலாம். அப்போ தான் ஃபாஸ்ட்டில் வைக்கலாம், ஸ்பீடாக. இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இது திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒன்று ஒட்டலை, நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போது வெல்லம் நம்ம காசி வச்சுருக்கோம் இல்லையா, ஓரளவுக்கு பாவு மாதிரி, அதை வெடி கட்டிடலாம். ஏன்னா உள்ளே தூசி எல்லாம் இருக்கும் அதில். அதனால் இந்த மாதிரி வெல்லம் வெடி கட்டி அதில் போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்குதுல்ல கல். இப்போ கலந்து விட்டுடலாம். நல்லா ஸ்பீடில் வைக்கலாம். அடுப்பு வச்சுட்டு 2 ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுடலாம், ஏலக்காய் வாசனைக்கு. தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தேங்காயும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஸ்பீடில் வைக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டோங்க. பாருங்கள், ரெடியாகி வந்துடுச்சு. கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு கலந்துட்டு முந்திரி இல்லையா, அதை அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. முந்திரி இருந்தால் முந்திரி ஏன்னா கலந்துன்னா கொஞ்சம் திக்னஸ் தரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அரிசி மாவே கொஞ்சம் கலந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு நெய்யை விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் வாசனைக்கு. இப்போ கொஞ்சம் வெந்து வரட்டும். திக்னஸ் வருது பாருங்கள். வெல்லம் கொழுக்கட்டை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெல்லம் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ரெடி ஆகிடுச்சு.
மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.